ஆண்டவா, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த கலியுலகத்திலையும், இப்பேற்பட்ட இயற்கை தாக்கத்திலையும் மக்கள் அனைவரும் ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேங்க. செவ்வாய்க்கிழமை காலையிலே எழுந்து வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு, பூஜையெல்லாம் வீட்டில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு, நேராக திருத்தணிக்கு போயிட்டேங்க. எங்கள் அப்பனை போய் பார்த்து நல்லா சூப்பரான தரிசனம். கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. 12 மணிக்கெலாம் கீழே இறங்கிட்டேன். வர வழியில் இளநீ சாப்பிட்டுட்டோம். இந்த மாதிரி ஒரு மண் சட்டியை வாங்கிட்டு வந்தேன். நேராக வீட்டுக்கு ஒரு 2 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டேன். வந்து அவசர அவசரமாக சமைச்சேன். தட்டைப்பயிறு பிரியாணி தான். ரெசிபி ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். நான் நாளைக்கு இந்த ரெசிபியை போட்டுறேன். ஸோ சூப்பராக ஒரு தட்டைப்பயிறு பிரியாணி. காயெல்லாம் எதுவுமே இல்லைங்க. வெயிலில் போகிறதுக்கும் கடுப்பாக இருந்துச்சு. தயிர் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டேன். 5:30க்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டில் பூஜை வேலையெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ மாயிலை எடுத்துகிட்டு வந்து கலசம் வச்சாச்சு. இது எப்போவுமே நான் படியில் வந்து பச்சரிசி வச்சு வைக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அடுத்த ஷார்ட்டில் போடுறேன் பாருங்கள். அழகாக ஓம் விளக்கேற்றி திருப்தியாக பூஜை பண்ணிட்டேன். இன்றைக்கி புதன்கிழமை 1:30 மணிக்கு குரு பயிற்சி. எல்லோரும் கண்டிப்பாக